Good morning students, welcome back to Sheba Group of Schools online class. In the previous class we have studied finite differences. Today we are going to discuss about interpolation. The first type is the graphical method. Graphical method ஒரு table கொடுப்பாங்க. இது அப்படியே நீங்கள் வந்து அந்த XY axisல பாயிண்ட்டை plot பண்ணணும் first step. இப்போ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா 40,6.2 50, 7.2, 60, 9.1, 70, 12. இப்போ எக்ஸ் வேல்யூஸை பார்க்குறோம், அது வந்து டென்ஸில் இருக்குது. அதனால் நம்ம எக்ஸ் ஆக்சஸில் 10, 20, 30 அந்த மாதிரி எடுத்துக்கிறோம், 10 யூனிட்ஸாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒயில் 6.2, 7.2, 9.2, 12 தான் இருக்குது. ஸோ 1 to 3 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் அப்படின்னு நம்ம ஸ்கேல் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்கேல் இங்கே எழுதிடுங்க. as usual நம்ம எப்படி போடுவோம் 10th ஸ்டாண்டர்டில் அந்த மாதிரி எக்ஸ் ஆக்சஸில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 யூனிட்ஸ், ஆன் ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். அதை மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டை பிளாட் பண்ணுறோம். அதை வந்து ஒரு கர்வாக ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு we have to find x is equal to when x is equal to 48 y value. ஓகே, y வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் x equal to 48 இருக்கும்போது. ஸோ நீ இந்த எக்ஸ் ஆக்சஸில் 48க்கு நேராக ஒரு லைன் வரைகிறீங்க. அதாவது ஒய் ஆக்சஸ்க்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சி அது வந்து இந்த கர்வோட எங்கே மீட் பண்ணுது அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணுறோம். அதுக்கு நேராக நம்ம இந்த சைட் ட்ரா பண்ணுறோம். அதாவது ஒய் ஆக்சஸ்கோட ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த பாயிண்ட் நமக்கு என்ன வருது அப்படின்னா 48, 6.8 அப்படின்னு வரும். உங்கள் கிராஃப் பேப்பரில் போடும்போது இது கரெக்டாக வரும். ஓகே, இதை வந்து நீங்கள் கிராஃப் பேப்பரில் தான் போடணும். ஸோ நம்ம வேல்யூ இஸ் 6.8. அவ்வளோதான். இது மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா இது கிராஃபிக்கல் மெத்தட். இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபார்முலா மெத்தட் பார்க்க போகிறோம். அதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் த வேல்யூ ஆஃப் y when x is equal to 48 is 6.8. That's all. This is our answer. Understood? Next we use the Newton's Gregory forward interpolation formula. Next one backward ஒன்று இருக்குது, அடுத்தது Lagrange's formula இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்றா பார்க்குறது forward interpolation formula. Forward interpolation formula இதுதான். y or f of xன்னு கூட நீங்கள் எடுக்கலாம். f of x equal to x naught plus nh. Here x is x naught plus nh equal to y naught plus n by 1 factorial into delta y naught plus n into n minus 1 by 2 factorial into delta square y naught. Suppose next term வேணும் அப்படின்னா n into n minus 1 into n minus 2 by 3 factorial into delta cube y naught and so on. And here n is equal to x minus x naught by h because x is equal to x naught plus nh. From this we have to find n is equal to x minus x naught by h. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். n is equal to x minus x naught by h. Let us see 6th sum 5.2ல. ஸோ ஒரு டேபிள் கொடுத்துட்டு we have to find f of x when x is equal to 32. ஸோ நமக்கு வந்து ஃபார்வர்டு பேக்வேர்டு ரெண்டு ஃபார்முலாவை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த கொடுத்துருக்கிற எக்ஸ் வேல்யூ நமக்கு பிகினிங்கில் இருக்குதா, அதாவது எக்ஸில் பாருங்கள் பிகினிங்கில் இருக்குதா இல்லை எண்ட் ஆஃப் த டேபிளில் இருக்கான்னு செக் பண்ணணும். ரிசன் 32 வந்து பிகினிங்கில் இருக்குது, 30க்கும் 35க்கும் நடுவில் இருக்குது. ஓகேவா? இப்போ சப்போஸ் இதுதான் மிடிலுக்கு மேலே இருந்ததுன்னா எண்ட் ஆஃப் த டேபிள்னு சொல்லுவாங்க. மிடிலுக்கு பிஃபோராக இருந்ததுன்னா பிகினிங் ஆஃப் த டேபிள். Suppose it lies in the nearer to beginning of the table means we use forward table. Suppose it lies end of the table means we use backward interpolation formula. Okay, இப்போ 32 வந்து பிகினிங்கில் இருக்குது, அதனால் நம்ம ஃபார்வர்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஃபார்வர்ட் நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ரைட் த ஃபார்முலா and then find the values. xனா எது ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்களோ that is x and x naught is first value. xல இருக்கக்கூடிய first one is x naught and h is the difference. இது ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும். 5, 5, 5, 5 இருக்கு இல்லையா, அதுதான் வந்து h. இப்போ ஃபார்வேர்டுக்கும் பேக்வேர்டுக்கும் இந்த இன்டர்வல் சேமாக இருக்கும். லாஸ்ட் ஒன் லெக்ராஞ்சஸ்க்கு இன்டர்வல் சேமாக இருக்காது. அதை வச்சு தான் லெக்ராஞ்சஸ் ஈக்குவேஷனாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஈக்குவலாக இருக்குது அண்ட் ஆல்சோ இது பிகினிங்கில் இருக்குது. ஸோ வி யூஸ் ஃபார்வர்ட் ஃபார்முலா, ரைட் த ஃபார்வர்ட் ஃபார்முலா அண்ட் ஃபைண்ட் n. n is equal to x minus x naught by h. அதில் சப்ஸ்டியூட் பண்ணி
என்னோட வேல்யூ 500 பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ our n is 0.4. Okay, next draw the table. First x 30, 35, 40, 45 and 50. Y is 15.9, 14.9, 14.1, 13.3, 12.5. So this is x0, x1, x2, x3, x4. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கவுண்ட் பண்ணுறீங்க. 1 2 3 4 5 இருந்ததுன்னா 4 டிஃப்ரென்ஸ் வரைக்கும் நம்ம எழுதணும். டெல்டா பவர் 4 இன்ட்டு ஒய். இப்போ நவ் லிசன், இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கிறோம். இதிலேருந்து இது 14.9 minus 15.9, that is minus 1. Next 14.1 minus 14.9. ஸோ இதுக்கு தான் மைனஸ். ஸோ நமக்கு என்ன வரும்? மைனஸ் 0.8ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 13.3 மைனஸ் 14.1. ஸோ ஹியர் ஆல்சோ 8 0 மைனஸ். ஸோ நம்ம இங்கே சென்ட்ரல் எழுதணும். இது ரெண்டுத்துக்கும் மிடில் எழுதணும். 0.8 ஹியர் minus 0.8. Here listen, 12.5, 13.3. So 13 means 8 0 again minus 0.8 ன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் 0.8 minus of minus 1, that is minus 0.8 minus of minus 1 is plus 1. ஸோ 1லேருந்து 0.8 நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ 1.0 0.8 we get 0.2. நெக்ஸ்ட்டு சேமாக இருக்கும்போது கம்பல்சரி நமக்கு என்ன வரும்? 0 தான் வரும். minus 0.8 minus of minus ப்ளஸ் ஆகிடும். ஸோ minus 0.8 plus 0.8 0 again 0. நெக்ஸ்ட்டு 0 minus 0.2. ஸோ minus 0.2 here 0. Here 0 minus of minus 0.2 becomes plus 0.2. That's all. இப்போ டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ எதை நம்ம வந்து பாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார்வேர்டுனா இந்த டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒய்யிலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இதை மட்டும் அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? இது வந்து நமக்கு y0. திஸ் இஸ் டெல்டா y0, delta 2 y0, delta 3 y0 and delta 4 y0 இது. ஓகே, இதை வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Now substitute here x is equal to 32 equal to first y0 is 15.9 plus n 0.4 by 1 factorial is 1 into delta y0 is this plus n into n minus 1 by 2 factorial, that is 2 into second, the third one 0.2. Second difference na idu moonavathu number 0.2 and plus n into n minus 1 into n minus 2 by 3 factorial becomes 6 into minus 0.2. Again plus 0.4, this is n minus 1, n minus 2 into n minus 3 by 4 factorial, that is 24 into the last one, that is 0.2. இதோட ஸ்டாப் பண்ணலாம். நீ எக்ஸட்ரா எதுவும் போடக்கூடாது. அதுக்கப்புறம் இது அப்படியே நீங்கள் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி இந்த வேல்யூ எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ கால்குலேட்டிங் திஸ் we get 15.9 minus 0.4 minus 0.024 minus 0.0128 minus 0.00832. இதை கால்குலேஷன் பண்ணால் 15.45488 வந்திருக்கு. ஸோ அவர் வேல்யூ இஸ் 15.45 approximately. இது வரைக்கும் எடுத்திங்கன்னா போதும். 15.45. That's all. Understood? Our next formula is backward interpolation formula. Backward interpolation formula பார்த்துக்கோங்க. y of x is equal to xn plus nh. அங்கே x0 இருந்ததுலையே அதில் xn போடுறோம். இங்கே y0 வர பிளேஸ் எல்லாமே yn and delta
நெப்லான்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க n ஓகே, n மைனஸ் 1 எல்லாமே n + 1, n + 2, n + 3 அந்த மாதிரி வரும். அண்ட் சிமிலர்லி n ஈக்குவல் டு x மைனஸ் xn பை h. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லிசன் ஃபிஃப்த்து சம். ஃபிஃப்த்து சம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, in an examination the number of candidates who secured marks between certain interval were as follows. First marks வந்து 0 to 19, next 20 to 39. 0 to 19 கொடுத்துருக்காங்க, next 20 to 39 கொடுத்துருக்காங்களா? எஸ். அதுக்கப்புறம் 42ன்னு வந்திருக்கு. நம்ம இந்த இன்டர்வல்ஸில் செக் பண்ணிங்கன்னா தெரியும், இது வந்து கண்டினியூஸாக இல்லை அப்படின்றதுனால நம்ம கண்டினியூஸ் டேபிளாக மாற்ற போகிறோம். அது எப்படி பண்ணுறது நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படித்தது தான். இப்போ இதிலேருந்து ஒரு 0.5 நம்ம மைனஸ் பண்ணுறோம், இங்கே 0.5 ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இங்கே 0.5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -0.5. அடுத்தது அப்பர் லிமிட்டில் 0.5 ஆட் பண்ணும்போது 19.5. அதே மாதிரி ஒவ்வொரு இன்டர்வலையும் லோயர் இன்டர்வலில் -0.5, அப்பர் இன்டர்வலில் +0.5 பண்ணும்போது நமக்கு சேமாக வரும், கண்டினியூவஸ் வரும். ஓகே, 19.5 அகைன் 19.5ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு அவங்க லெஸ் தென் 70 இருக்கும்போது நம்ம ஒய்யோடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. லெஸ் தென் 70 இருக்கும்போது அண்ட் ஒய் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ஒய் வேல்யூவை நம்ம எடுத்துக்க முடியாது, ஏன்னா லெஸ் தென் கொடுத்துருக்கிறதுனால சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினால் ஃபஸ்ட் வேல்யூ அப்படியே இருக்கும், செகண்ட் வந்து இந்த 41ஓட இதை ஆட் பண்ணணும். 41 + 62 அதுதான் இது. 41 + 62 இதுவும் நம்ம 10th போட்டது தான். 41 + 62 அகைன் 103 + 65 168 அண்ட் 168 + 50 218 218 + 17 235. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லெஸ் தேன் இந்த மாதிரி கண்டினியூஸாக இல்லை அப்படின்னா கண்டினியூஸாக எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் as usual here x is 70, xn அப்படின்னா எக்ஸ் வேல்யூவில் லாஸ்ட்டாக இருக்கிறது. ஓகே, லெஸ் தென் 99.5ன்னு வரும். லெஸ் தென் 99.5 இதை நம்ம எழுதக்கூடியது எப்படின்னா லெஸ் தென் 19.5. இப்போ 19.5க்கு கீழே இருக்கிறவங்க 41 பேர். நெக்ஸ்ட்டு லெஸ் தென் 39.5 39.5க்கு கீழேனா இவங்களையும் சேர்த்துக்கணும். ஓகேவா? அதனால தான் நம்ம இங்கே ஆட் பண்ணி எழுதுகிறோம். அப்போ இங்கே எக்ஸ்ன்றது லாஸ்ட்டாக வர்றது, ஹெச் வந்து டிஃப்ரென்ஸ். ரெண்டுத்துக்கு நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 20 இருக்கும். ஓகே, 19.5க்கும் 39.5க்கும் 20 டிஃப்ரென்ஸ் இருக்கும். தட் இஸ் அவர் ஹெச். வித் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் தான் ஹெச். நெக்ஸ்ட்டு என் ஃபார்முலாவை போட்டு அதிலேருந்து என் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கோம். தட் இஸ் -1.475. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 70 எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். 70 அந்த டேபிளில் பிகினிங்கில் இருக்கா எண்டில் இருக்கான்னு பார்க்குறோம். திஸ் இஸ் லைஸ் இன் எண்ட் ஆஃப் தி டேபிள். ஸோ வி யூஸ் பேக்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா. ஃபார் தட் வி ட்ரா த டேபிள். இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதும்போது லெஸ் தென் போட்டு இந்த அப்பர் லிமிட்டை மட்டும் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஒய் வந்து இங்கே நமக்கு சிஎஃப் இது வரும். அதுக்கப்புறம் as usual 5 வந்ததுனாக்கா 4 டிஃப்ரென்ஸ் வரைக்கும் எழுதுகிறோம். இங்கே நெப்லா யூஸ் பண்ணுறோம். சேம் 103 - 41 168 - 103 இது as usual நமக்கு இது வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 வேல்யூஸ் வரும். நெக்ஸ்ட்டு 65 - 62 50 - 65 அண்ட் ஸோ ஆன். அதே மாதிரி இது ரெண்டு சேமாக இருக்கும்போது நமக்கு 0ன்னு வரப்போகுது. ஓகே, அப்போ 4th டிஃப்ரென்ஸ் நமக்கு 0 ஆகிடுது. அப்போ 3rd வரைக்கும் நீங்கள் ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும். ஹியர் பேக்வேர்டுன்றதுனால இதை நாம் பாக்ஸ் பண்ணுறோம். இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எல்லாமே ஒய்என் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் இதெல்லாம் வந்து ஒய்என். திஸ் இஸ் நெப்லா ஒய்என், நெப்லா ஸ்கொயர் ஒய்என், நெப்லா க்யூப் ஒய்என் அண்ட் நெப்லா பவர் 4 ஒய்என். ஓகே, ஸோ ரைட் த ஃபார்முலா. yx = yn plus n by 1 factorial nepla yn plus n into n plus 1 by 2 factorial nepla square yn plus n into n plus 1 into n plus 2 by 3 factorial into nepla cube yn. இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். yn வேல்யூ இஸ் திஸ் 235 plus n is -1.475 by 1 factorial is 1
and epsilon yn is second. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது அப்படியே நீங்கள் லைனாக எழுத வேண்டியதான். Here 17. அடுத்தது இது n plus 1 by 2 factorial becomes 2 and minus 33. The last one n into n plus 1 n plus 2 by 6. This is 3 factorial into minus 18. அதுக்கப்புறம் 0 இருக்கிறதுனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணுறோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம மைனஸ் பண்ணி எழுதிக்கிறோம். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் இருக்க மைனஸ் எல்லாம் வெளியில் எடுத்துருக்கோம். ஸோ மைனஸ்ன்னு வரும், இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் வரும். ஸோ மைனஸ்ன்னு எழுதிட்டு இது அப்படியே minus 1.475 plus 1னா இது வரும் into 33/2. சிமிலர்லி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதியிருக்கோம். இந்த வேல்யூலாம் கால்குலேஷன் பண்ணி நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 197.26. ஸோ அப்ராக்சிமேட்டாக 197 ஸ்டூடெண்ட்ஸ் get the marks less than 70 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Next formula is Lagrange's interpolation formula. Lagrange's interpolation formulaவில் நான் ஆல்ரெடி சொன்னது எக்ஸ் அந்த வேல்யூஸ் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இல்லை அப்படின்னா லெக்ராஞ்சஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே ஃபார்முலா y is equal to y or f of x equal to x minus x1 into x minus x2 into etc. up to x minus xn by x naught minus x1. அதாவது நமக்கு x வேல்யூ x நாட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிட்டு xn வரைக்கும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் நம்ம வந்து xnனை மிஸ் பண்ணி எழுதணும். 1 2 அப் டு n வரைக்கும் எழுதணும். அந்த எக்ஸ் நாட்டை வந்து கீழே மைனஸ் பண்ணிக்கிட்டே போகணும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் நாட் எல்லா இடத்துலையும் எக்ஸ் நாட் போடுறோம் இன்ட்டு ஒய் நாட். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் செகண்ட் டேர்மில் x1 வராது. ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x2 இருக்கும். எக்ஸட்ரா அப் டு எக்ஸ் மைனஸ் xn. அண்ட் டினாமினேட்டரில் x1லேருந்து எல்லாமே மைனஸ் பண்ணுறோம். சேம் இதை என்ன மைனஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸ்லேருந்து அதே தான் இங்கேயும் மைனஸ் பண்ணுறோம் இன்ட்டு y1. இந்த தேர்ட் டேர்மில் வந்து y2 வரும். y2 வரும்போது அதில் x2 மிஸ் ஆகும். டினாமினேட்டரில் x2லேருந்து மைனஸ் பண்ணிட்டு போகும். அண்ட் ஸோ ஆன் த லாஸ்ட் ஒன் இஸ் xn. xn வந்து மிஸ் ஆகும். தட் இஸ் x மைனஸ் எக்ஸ் நாட் எக்ஸ் மைனஸ் x1 எக்ஸட்ரா எக்ஸ் மைனஸ் xn மைனஸ் 1. அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் எழுதுகிறோம். சிமிலர்லி டினாமினேட்டரில் xnலேருந்து எல்லாத்தையும் அப்படியே மைனஸ் பண்ணுறோம். xnலேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு இன்ட்டு yn. This is our Lagrange's interpolation formula. We use the formula, we do the next sum. Listen, 9th sum in our book. Our 9th sum is using interpolation estimate the output of a factory in 1986 from the following table. The table கொடுத்துருக்காங்க. And also find out பண்ண சொல்லியிருக்கிறது அவங்க 1986ல் நம்ம ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதாவது அவுட்புட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இயரை வந்து நம்ம எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுறோம். லெட் எக்ஸ் டினோட் த இயர் அண்ட் ஒய் டினோட் தி அவுட்புட். ஓகே, ஒய் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எப்போ அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1986 இருக்கும்போது. ஓகே, இது இன்டர்போலேஷன் ஃபார்முலா நமக்கு தெரியும். அந்த 3 ஃபார்முலாவில் ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் அண்டு லெக்ராஞ்சஸில் எது வருதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி எக்ஸோடைய டிஸ்டன்ஸை மட்டும் பார்க்குறோம். இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்குறீங்க. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 74 78னா 4. ஹியர் 78 அண்ட் 82க்கு 4 இருக்குது. 82 அண்ட் 90க்கு 8 இருக்குது. ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இல்லை. அப்படி இல்லைன்னா ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இந்த வேல்யூ வந்து பிகினிங்கில் வருதா எண்டிங்கில் வருதான்னு பார்த்து ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இல்லைன்றதுனால வி யூஸ் லெக்ராஞ்சஸ் ஃபார்முலா. ஓகே, இந்த லெக்ராஞ்சஸ் ஃபார்முலாவில் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் when x is equal to 1986. ஓகே, இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் பாருங்கள். திஸ் இஸ் எக்ஸ் நாட், x1 x2 x3. அதாவது நாட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இது ஒய் நாட் y1 y2 y3. அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு நெக்ஸ்ட்டு ரைட் த ஃபார்முலா. இதில் y3 வரைக்கும் தான் இருக்குது. x3 y3 வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம 3 டேர்ம்ஸ் தான் வரும் மேலே. சப்போஸ் 4 வரைக்கும் இருந்ததுன்னா 4 டேர்ம்ஸ் வரும். ஹியர் x மைனஸ் x1 x நாட் மிஸ் ஆகணும் ஃபஸ்ட்டு டேர்மில். x மைனஸ் x2 x மைனஸ் x3. இங்கே x இன்ஸ்டெட் வி யூஸ் x நாட் இன்ட்டு y நாட். சிமிலர்லி ஹியர் x1 இஸ் மிஸ்டு. x minus x naught, x minus x2, x minus x3. The denominator instead x we use x1. So second இருக்கிறது சேமாக ஒரு x naught, x2, x2, x3, x3 into y1. Similarly third and fourth எழுதுகிறோம். இப்போ substitute பண்ணுறோம். x here x is 1986 minus
x1 is 1978 into x is 1986 minus இங்கே நம்ம இது மட்டும் தான் மிஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதை மிஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டேர்ம்லேயும் இதை மைனஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஃபஸ்ட்டு 78 மைனஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு 1982, அடுத்தது 1986 மைனஸ் 1990 பை இப்போ x0. இங்கே x0ன்றது 1974ல் இங்கே செகண்டாக இருக்கிறது சேம் அப்படியே வரும். 1974 minus 1982, 1974 minus 1990 into y0. Here y0 is 25. Our first value is y0, 25. அதே மாதிரி ஒவ்வொரு டேர்மாக நம்ம எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு x மைனஸ் x0. இயர் x வந்து 1986 நோ சேஞ்சஸ். அதிலேருந்து நம்ம x1 மட்டும் விட்டுட்டு இதை 3ஐயும் மைனஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து 1974 நெக்ஸ்ட் டேர்மில் நம்ம வந்து இந்த 1978 விட்டுட்டு இதை 3ஐயும் மைனஸ் பண்ணுறோம். 1974, 1986 மைனஸ் 1982, 1986 மைனஸ் 1990 பை ஹியர் நம்ம x1 இதை வந்து மைனஸ் பண்ண போகிறோம் எல்லாத்தோடைய. 1978 மைனஸ் 1974, 1978 minus 1982, 1978 minus 1990 into 60. y1 is 60. Similarly plus same 1986லேருந்து எதெல்லாம் மைனஸ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த 1982 விட்டுடுறோம். இதை விட்டுட்டு இதை ஸோ த ரிமைனிங் 3 டேர்ம்ஸை நம்ம மைனஸ் பண்ணுறோம். 1974, 1986 minus 1978, 1986 minus 1990 by 1982லேருந்து 1982 மைனஸ் இதை 3ஐயும் 1974 மைனஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 1982 மைனஸ் 1978, 1982 minus 1990 into y90. Okay, this is y1, y2. Next last term plus 1986 minus, we leave this 1990 and subtracting the remaining 3, that is 1974 into 1986 minus 1978, 1986 minus 1982 by 1990 minus 1974, 1990 minus 1978, 1990 minus 1982 into last y3 is 170. ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணினா ஆன்சர் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை சப்ராக்ட் பண்ணி எழுத போகிறோம். லிசன் ஒரு சேஞ்சு, கொஸ்டினில் 80 கொடுத்துருக்காங்க. சாரி, ஹியர் ஆல்சோ 80, ஹியர் ஆல்சோ 80 போட்டிங்கன்னா போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை வந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றையும் சப்ராக்ட் பண்ணி நான் எழுதி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வரும். ஓகே, ஸோ ஆஃப்டர் த மல்டிப்ளிகேஷன் வி கெட் 6.25 minus 60 plus 120 plus 42.5. அதுக்கப்புறம் ஈக்குவல் டு 108.75. அப்ராக்சிமேட்டாக நம்ம இதை வந்து 109ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, therefore the output of the factory in the year 1986 is 109. 1000 tensல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் 1000 tensன்னு போட்டு தான் முடிக்கணும். Understood this? So I hope you all understood today's class. Do the homework and do the example sums also. Thank you, students.